Hi friends, இந்த வீடியோவில் நம்ம வந்து லிங்க் லிஸ்ட் ரெப்ரசன்டேஷன் தான் பார்க்க போகிறோம். இப்போ லிங்க் லிஸ்ட் ரெப்ரசன்டேஷன் நம்ம ஆல்ரெடி டெஃபினேஷன்லாம் வந்து டிஃப்ரென்ஸ் வீடியோலேயே பார்த்துருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தான் என்ன இருக்குது அப்படின்னாக்கா, டு ஓவர் கம் த ட்ராபேக்ஸ் ஆஃப் அரேயோடைய ட்ராபேக்ஸை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் லிங்க் லிஸ்ட் வந்து வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இதை வந்து ஒரு மெயின் பாயிண்ட், அதை மட்டும் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுலேயும் அதே மாதிரி தான் லிங்க் லிஸ்ட்லேயும் ஆப்ரேஷன்ஸ் வந்து புஷ் பாப். ஓகேங்களா? அந்த ஸ்டெப்ஸில் பார்க்கலாம். ஸ்டெப்ஸில் வந்து இப்போ வந்து அரேயில் பார்த்தோம் அப்படின்னாக்கா, அரேயில் இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா டாப் பாயிண்ட்ற ஒரு பொசிஷன் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணி எலமெண்ட்டை வந்து இன்சர்ட் பண்ணுவோமா. பட் லிங்க் லிஸ்ட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, லிங்க் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து எலமெண்ட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு முதல்ல வந்து மெமரி அலோகேட் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு அலோகேட் மெமரி ஃபார் நியூ நோட் அண்ட் தென் இன்சர்ட் இன்டு த டேட்டா ஃபீல்டு. ஃபஸ்ட்டு வந்து மெமரி அலோகேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து டேட்டா வந்து இன்சர்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ டு அட்டாச் த நியூ நோட் டு த எக்ஸிஸ்டிங் சிம்பிளி அட்ஜஸ்ட் த டாப் பொசிஷன் டு த நியூ நோடு. அதாவது எக்ஸிஸ்டிங் கூட நியூ நோடு அட்டாச் பண்ணோம் அப்படின்னாக்கா ஜஸ்ட் வந்து சிம்பிளி நம்ம டாப் பாயிண்டரை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணோம்னா போதும். ஓகேங்களா? அது வந்து அட்டாச் ஆகிடும். ஸோ இதான் வந்து ஸ்டெப்ஸ் ஃபார் புஷ் ஆப்ரேஷன். ஓகேங்களா? ஓகே, இப்போ லிங்க் லிஸ்ட் ரெப்ரசன்டேஷனில் ஸ்டெப்ஸ் என்னென்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ வந்து அல்காரிதம் பார்க்கலாம். அல்காரிதமில் வந்து இப்போ லிங்க் லிஸ்ட்டாக ஸோ நம்ம எப்பயும் போல் எம்எல்ஆக் யூஸ் பண்ணி வந்து மெமரி அலோகேட் பண்ணிப்போமா. ஸோ நெக்ஸ்ட்டு நியூ நோட் ஆஃப் டேட்டான்னு போட்டுப்போம் இல்லையா? ஸோ நியூ நோட் ஆஃப் எலமெண்ட் இஸ் ஈக்குவல் டு எலமெண்ட். ஸோ நீங்கள் டேட்டான்னு போட்டுக்கலாம். நியூ நோட் ஆஃப் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு நல். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து இதில் என்ன பண்ணுறோம், லிங்க் லிஸ்ட் ரெப்ரசன்டேஷன் தானே பண்ணுறோம். அது வந்து ஸ்டாக்கில் தானே பண்ணுறோம். ஸோ ஸ்டாக்னாலே டாப்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ இஃப் டாப் இஸ் ஈக்குவல் டு நல் அப்படின்னாக்கா செட் டாப் இஸ் ஈக்குவல் டு நியூ நோடு. நம்ம ஒரு நியூ நோடை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ வந்து டாப்பில் எதுவுமே இல்லை அப்படின்னாக்கா நம்மளுடைய நியூ நோடு தான் வந்து டாப் அப்படின்னு சொல்லி செட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இல்லை அப்படின்னாக்கா நியூ நோட நெக்ஸ்ட் எடுத்துகிட்டு போய் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னாக்கா அது கூட எக்ஸிஸ்டிங் ஆல்ரெடி ஒரு லிங்க் லிஸ்ட்லாம் இருக்குது அப்படின்னாக்கா அது கூட எக்ஸிஸ்டிங்காக நம்மளோட இதை போய் ஆட் பண்ணிக்க சொல்கிறோம். ஸோ நியூ நோட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு டாப், அதோட நெக்ஸ்ட் எடுத்து போய் டாப் லாஸ்ட் நேம் பண்ணிக்கிற சொல்கிறோம். ஸோ டாப் இஸ் ஈக்குவல் டு நியூ நோடு. இப்படி தான் வந்து இன்சர்ஷனுக்கு அல்காரிதம். இதுதான் வந்து சூடோ கோட். ஓகேங்களா? இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னாக்கா, இப்போ எம்டி நோடு ஜென்ரலாக ஒரு எம்டி நோடு இருக்கும். ஸோ நம்ம இன்சர்ட் 20 அப்படின்னாக்கா 20ங்கிற ஒரு எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இன்சர்ட் 30 அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ டாப் எங்கே பாயிண்ட் அவுட் பண்ணிட்டுனா கடைசியில் எக்ஸிஸ்டிங் இருக்க எலமெண்ட்டை தான் வந்து டாப் பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாப்புக்கான அல்காரிதம். ஸோ நீங்கள் புஷ்ஷுக்குன்னு எழுதிருப்போம் இல்லையா? புஷ்ஷுக்கு வந்து நம்ம அதை ஆல்ரெடி எழுதிருப்போம்ல, இட் இஸ் a process of adding an element அப்படிங்கிற மாதிரி அதோடைய டெஃபினேஷன் எழுதிக்கோங்க. பாப்புக்கு அதோடைய டெஃபினேஷன் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அல்காரிதம் மட்டும் பார்க்கலாம். if top is equal to null, அதாவது டாப் வந்து எம்டியாக இருந்துச்சுன்னா ஸ்டாக் எம்டின்னு சொல்லியிருக்கேனா. ஸோ if top is equal to null அப்படின்னாக்கா print stack empty. இல்லை அப்படின்னாக்கா temp is equal to top. நம்ம ஆல்ரெடி பார்த்ததா நம்ம என்னென்னு பார்த்துருப்போம், டீன்னு பார்த்துருப்போமா, ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ நீங்கள் அதையே எழுதிக்கோங்க. t is equal to top அப்படின்னாக்கா top is equal to top உடைய நெக்ஸ்ட்டு ஃப்ரீ ஆஃப் டாப், அதை வந்து ஃப்ரீ பண்ணி விட்டணுங்கிறது தான். நம்ம எல்லாமே ஆல்ரெடி பார்த்தது தான். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் லிஸ்ட் ஆல்ரெடி இருக்கிற ஒரு எக்ஸிஸ்டிங்காக நம்ம ஒரு நோடு டெலிட் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இப்போ வந்து 4 டெலிட் பண்ணதுக்கப்புறம் அதோட எப்படி இருக்கும், ஆஃப்டர் டெலிஷன் 4 எப்படி இருக்கும், அதோட டாப் எங்கே 3ல பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஆஃப்டர் டெலிஷன் 3 டெலிட் பண்ணுறோம்னா அந்த டாப் எங்கே பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கோம், 2 பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இதான் வந்து இதுக்கான எக்ஸாம்பிள். இதோட வந்து லிங்க் லிஸ்ட் ரெப்ரசன்டேஷன் ஓவர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.